மறைஞான வணக்கம். நாட்டுல அதிகாரத்துக்கு வர்றவன், ஆட்சியில உட்கார்றவன் துணிஞ்சு தப்பு பண்றான். துணிஞ்சு பலாயிரம் கோடி கொள்ளையடிக்கிறான். என்ன தைரியத்தை அடிக்கிறேன்னு நினைக்கிற? அதுக்கடுத்து ஆட்சியே மாறினாலும் அடுத்து வரவனு ஒரு பிராடு போய் முளைப்பாரி போயில நீ உட்கார வைக்க போற. அவன்கிட்ட டீல் பேசி 10,000 கோடி அடிச்சானா ஒரு 1000 கோடி தூக்கி போட்டுட்டு 9,000 கோடியை காப்பாத்திடுவான். புரியுதா? அந்த தைரியத்தை தப்பு பண்றான். அரசு ஊழியர் எந்த தைரியம் தப்பு பண்றான்? அவனை தட்டி கேட்கக்கூடிய அரசியல்வாதி, அவனை தண்டிக்க வேண்டிய நீதிமன்றம், இங்க எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு. அதனால அதுல தப்பிச்சு வந்துடலாம்ன்றதுனால அவன் என்ன செய்யறான்? லஞ்ச ஊழல் துணிஞ்சு பண்றான். இப்ப ரவுடித்தனம் பண்றவங்க ஏன் துணிஞ்சு பண்றாங்க? அவங்களுக்கு தெரியும் ஜெயில என்னன்னு அவங்களுக்கு தெரியும், பிராக்டிகலா தெரியும். என் போலீஸ்காரரை எப்படி கவனிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால துணிஞ்சு ரவுடித்தனம் பண்றான். இதே மாதிரி கடைக்காரன் தெனா விட்டா என்ன செய்ய? வியாபாரத்துல கொள்ளலாம் வைக்கிறான். ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டை வச்சு விற்கிறான். வியாபாரிகள் ஆளை பொறுத்து விற்கிறான். உனக்கு பில்லு கூட தர்றதில்லை. இன்னைக்கு 95% இடத்துல இங்கே பில்லு தரான். டூப்ளிகேட் பில்லு, எஸ்டிமேட் பில்லு தான் தருவான். அவனுக்கு என்ன தப்பு பண்ணா எப்படி தப்பிக்கணும்னு தெரியும். ஏன்னா அரசு அதிகாரியை கவனிக்க தெரியும், அரசியல்வாதிகளையும் கவனிக்க தெரியும், அதிகாரத்தில் உள்ளவங்களையும் கவனிக்க தெரியும் அவனுக்கு. இதெல்லாம் மூல காரணம் யாரு? நீங்க ஃப்ராடா மாறலாதான் பிரச்சனை. நீங்க அயோக்கியனாவும் ஃப்ராடாவும் மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே திருந்தலாம். உங்க அரப் கோட்பாடு படி, உங்க கலாச்சார கோட்பாடு படி அறகுறையா நீங்க ஏற்க முயற்சி பண்றீங்க. அதன் விளைவுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துல உங்க வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஆபத்துல இருக்குன்றது கூட இன்னும் நீங்க உணராம இருக்கீங்க. புரியுதா? அதனால தைரியமான முடிவெடுத்து தந்திரமாவும் வாழ கத்துக்கோங்க. எந்த சட்டத்தை வச்சு அரசியல்வாதிகள் மக்களை கண்ட்ரோல் பண்றாங்களோ அந்த சட்டத்தை வச்சு எல்லா பேர்த்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, நீதிபதியா இருந்தாலும் சரி, அரசு அது ஊழியர் இருந்தாலும் சரி, வச்சு செய்யலாம். அந்த சட்டத்தை நான் உங்களுக்கு கத்துத்தர ரெடியா இருக்கேன். பாமரனால முடியும். நீங்க ரெடியா இருக்கீங்களா? பேரன்பு வந்தனம்.